முன்னாள் முதலமைச்சர் க செலுத்தல் சார் எதிர்கலாச செல்வம் இல்லாமல் இருக்கிறீங்களே. என் குடும்பத்துக்கு உங்கள் கட்சியாரம் பண்ண துரோகத்துக்கு உங்களையே என்ன பண்ணிட்டாங்க பார் கடவுள். இந்த கடவுள் உங்களே என்ன பண்ணிட்டாரு பார். இப்போ நீங்களாம் மக்களில் ஒருத்தவங்க புரியுதா. அப்போ நாட்டு ஆளை போய் எடுத்து போய் தொகுதி ஆளை போடுது எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன். நான் விஜய் அண்ணன் மனசில் முடிவு எடுத்துட்டு தான் எல்லா வேலையும் நான் பண்ணியிருந்தேன் புரியுதா. இதுக்கப்புறம் நான் வீடியோலாம் போட மாட்டேன். ஆனால் வருது பேர் சட்டமன்ற எலெக்ஷன் வருது பேர் வட்டச்செலவு எலெக்ஷனு. அந்த எலெக்ஷன் நான் கொடுக்குற வேலையை உங்களுக்கு அதோடு இதுவாக இதே உலகம் ஃபுல்லாக தமிழ்நாட்டு ஃபுல்லாக பரவிச்சு. இதுவே நான் போட்ட வீடியோலாம் அடுத்த மீறி உங்கள் கட்சியில் யாருனா சேர்ந்தாங்கனாக்கா அவங்க எங்களுக்கு பண்ண துரோகம் மாரி அவங்களுக்கும் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. அவள் பண்ணாதான் மனசில் வச்சுக்கின்னு என்ன பண்ணுவாங்க சமயம் கடிக்கமாக பார்த்துன்னு இருப்பாங்க. நான் காட்டின பற்றி அவங்க வேலையை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நினச்சி ஆனால் ஆதரவு யாருக்கு முடியும் யாருக்கு கொடுத்தேன் எல்லா வீடியோவும் அண்ணா விஜய் அவருக்கு தெளிய வச்சு எல்லாருக்கும் எங்கள் மக்களில் ஒருத்தனா பாடுபட்டார். குடும்பத்தை ஒருத்தனா தம்பியா அண்ணனா அக்காவா தங்கச்சியா அம்மாவா பாட்டியா அப்படின்னு சொன்னால் தாத்தாவா அப்படின்னு இருப்பார். அந்த சொன்ன ஒரு வார்த்தை தான் எங்கள் எல்லா மனுஷனும் பதிவிச்சு. நீங்கள் 8000 ரூபா டோக்கன் கொடுத்து ஜனத்தில் வேலைக்கு வாங்கலாம் பார்த்தியோ. எங்கள் அண்ணா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் விஜயண்ணா ஜோசப் விஜயண்ணா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார், பணத்தை கொடுத்தா வாங்கிங்கோ என்னத்துக்கு சொன்னார். எல்லாம் உங்களோட பணம் தான் மக்களோட பணம் தான் ஏழைகளோட பணம் தான் அப்படின்னு சொன்னார். ஓட்டு விசில் போடுங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டார். பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு எலெக்ஷன் 23 ஓட்டு வரும்போது அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். நான் அதுக்கு முன்னாடி கேட்டு என்ன போனேன், என் குரூப்பில் வருவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்றேன். நைட் நான் பொங்கலாம் சேர்ந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டேன். எல்லாம் பார்த்தானுங்க. உங்கள் கட்சிக்காரர் தான் அவங்க ஓட்டு போட்டிருப்பான். மக்கள் ஓட்டு ஒன்று தான் எதுவும் இல்லை. எல்லோரும் டோக்கன் வாங்கினா பண்ணாங்க. எல்லாம் சில பேர் வாங்கினாங்களா என்ன தெரியல எல்லாம் கிச்சு போட்டுருப்பாங்க. நீங்கள் தான் ஜெயிச்சவொடனே வாங்கி அடிக்க விட்டீங்களே, அப்போ எப்படி உங்களை நம்புவாங்க மக்கள்? நம்ப மாட்டாங்களே. அதுதான் பணத்தை கொடுக்காம எதுவுமே கொடுக்காம அனுதா ஓட்டில் வாங்கினார். இப்போ மக்கள் கோசம் வெயிட் பண்ணி அனுதா ஓட்டு எல்லாம் இந்த சிஎம் தான் நினச்சி நிற்கும். அந்த அம்மா இப்படி மக்கள் ஓட்டு வாங்கி அந்த அம்மா இப்படி நினச்சி 10 வருஷம் ஆட்சி ஆனாங்க. அந்த அம்மா நயமாக செய்கிறாங்க. அந்த அம்மா உயிரோட ஓடி இருந்தாக்கா விஜய் அண்ணன் அவங்க கூட தான் இருந்திருப்பார். அது எனக்கு தெரியும். 2011 அவர் காங்கிரஸில் கூப்பிட்டாங்க அவரை. அப்பயே அவர் போகல, அதையும் எனக்கு தெரியும். அப்போ நான் ஃபுல்லாக ஈசாரில் தான் இருப்பேன். என்னோடய சுத்தம் ஈசார் தான். நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்பயே அவர் வீடு எங்கே இருக்குது எல்லாத்தையும் நான் பார்த்துன்னு தான் போவேன். ஒரு வாட்டி எங்கள் ஊருக்கு வந்தார், மயிலாப்பூர் திடீர்னு வந்தார். சாத்தனம் சர்ச்சு பேக் சைடில் சந்திரசேகர் அவங்க அப்பாவும் விஜயண்ணா வந்தார். அப்போ எல்லாரும் மக்கள்லாம் பார்த்துட்டு புடவை வேஷ்டி லிங்கி எல்லோரும் கொடுத்துட்டு எல்லோரும் கை கொடுத்துட்டு போனாங்க. அந்தமாரி நீங்கள் யாரா பண்ணியிருப்பீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவை உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். மற்றவங்க எப்படி பணம் கவலை இல்லை. அதேமாரி நினைக்கிறவன் அரசியல் பண்ணுறதுல அர்த்தமாக கிடையாது. புரியுதுங்களா? நீ எல்லாம் போஸ்ட்டை ஒட்டுவாங்க. நான் நாளைக்கு கடன் கட்டுறேன் ஒருத்தங்கிட்ட, நாளைக்கு தான் அந்த கடத்தை கொடுப்பாங்க. என்னத்தான் பண்ணுவேன், இப்படியே போய்ட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை நாளைக்கு என்ன பண்ண போஸ்டரில் ஊற்றி அண்ணன் திருப்பத்துவேன். நான் ஒண்டியாக வேலை செய்வேன். நான் ஒண்டியாக சேர்ந்தேன்னு வச்சுக்கேன், என் கூட வாங்கி தூங்குவேன், என் சோறு தூங்குவேன், என் துட்டு திரும்ப போடுவேன், செல்ஃபோனை எடுத்துகிட்டு போடுவேன். எல்லாருமே உணர்வான். எல்லாம் உணர்ந்து இதுமாதிரி செல்வத்துக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கிட்ட பேசுவாங்க. அது அவங்களுக்கே தெரியும். கரெக்டாக அரசியல் போனால் நேர்மையாக பண்ணுவோம். இப்போ யார் எவ்வளோ தடங்கள் பண்ணிக்கிங்க, நீ அடப்பாடி செஞ்சு எவ்வளோ அவர் குடிச்சிட ஊற்றிக்கும். ஆனால் கட்சியில் கடவுள் யார் சைடு இருந்தார்? மக்கள் சைடு நின்றாரா? மக்கள் சைடு நின்றாரு. அதுக்கப்புறம் ஜோசப் விஜயன் சைடு நின்றாரா? அவர் இன்னும் கூட நாங்கள் செய்யாமல் கூட நிற்கிறோம். அண்ணனாக தான் நிற்கிறோம். எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் துரோகம் பண்ணுவோமா? அண்ணனான்னு அப்படின்னு கேட்டார். அப்போ என்ன பண்ணுவேன், அண்ணன் இல்லை எங்கள் அண்ணன் நான் துரோகம் பண்ணுவேன்னா எப்படி பண்ணுவேன்? அவர் ஆட்சிக்கே வராமல் இருந்தால் கூட அவருக்கு தான் நான் விசேஷமாக இருந்திருப்பேன். இந்த ஆட்சி நான் அடுத்த ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ விட்டேன். மனுஷன் தளரக்கூடாதுண்ணா, தைரியமாக தென்னம்பிக்கை கூடாதுண்ணா, தைரியமாக நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சோகமாக பேசும்போது ஒரு வீடியோ வரும்போது அவர் பார்த்து நான் வேதனைப்பட்டேன். இப்போல்லாம் நான் வீடியோ கால் பண்ணி வீடியோ போட்டு அவரை சந்தோஷம் பண்ணி விட்டோம். எல்லாம் அவங்க தொண்டர்கள் எம்எல்ஏ 118 எம்எல்ஏ அவங்க உறுப்பினர் அவங்க தொண்டர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எம்எல்ஏக்கும் சிஎம்முக்கு தான் சப்போர்ட்டாக வைப்போம்.
இன்னும் உறுப்பினர் இன்னும் யாருமே சேர்க்கல. மக்களாட்சி வந்து மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. இதுக்கப்புறம் தான் உறுப்பினர் கார்டு சேர்க்கறதுக்கு இப்போ தான் ஆர்டரே வரும் வெளியே போ. நாளையிலேருந்து திங்கக்கிழமையா நாளையிலேருந்து பாரு. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்தது. இப்போ போட்டதுக்கப்புறம் வரவே வராது பாரு. ஆனால் நீங்கள் இன்னொன்று சொல்கிற கேட்டுங்க. அந்த கடவுள் மேலே யானையம், ஏசப்பா மேலே யானையம், எங்கள் அம்மா மாதவ மேலே யானையம், எங்கள் அம்மா மேலே யானையம், சரோஜா எங்கள் அம்மா மேலே யானையம், எங்கள் அம்மா ஜெயலலிதா மேலே யானையம். நீங்கள் அவர் தோக்க வச்சிட்டிங்க, இந்த ஊரை விட்டு நான் போயிடுவேன். யாருக்கும் போட்டி இல்லை. ஒன்று திமுக, இன்னொன்று டிவிக்கு இது 2 தான் போட்டியாக. நீங்கள் தோக்க விஷயம் வச்சுக்க, இந்த ஊரில் இருந்து ஒரு சைடில் நான் கிளம்பிடுறேன். யாருக்கும் தெரியாமல் நான் கிளம்பி போயின்னு தர்றேன். அது பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மா வீடு எங்கே இருக்குது எல்லா ஊரும் எனக்கு தெரியும். இல்லை அந்த அம்மா வந்து உயிரோடு இருந்தாக்கா நான் பொருளை கொடுத்து அந்த அம்மாவுக்கு என்னை வந்து அப்போ சிறை காமிச்சிட்டாங்க. வந்தேன் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சி விட்டேன். என்னை வந்து சிறை காமிச்சு விட்டாங்க. வந்தேன். அதுதான் இங்கே லோக்கல் கட்சிக்கார பண்ண ஒரே தப்பு. இல்லைனாக்கா எல்லா விஷயம் கண்டுபிடிச்சி அந்த அம்மாவுக்கு வந்து தெரியப்படுத்திட்டு போனாங்க. சரி, எல்லோரும் நன்றி. மக்களே, அண்ணன் விஜயனை போட்டு கைக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. விஜயனை மந்திராதியோ அவர் மறந்தீங்கனாக்கா அவர் நெஞ்சில் எல்லாருமே நான் போய் என்ன பண்ணணும், நாளைக்கு போய் பச்சை ஊற்றுவேன் ரைட்டு கையில் அவர் பேரை போட்டு பச்சை ஊற்றுவேன். தோசை விஜய் அண்ணன் சொல்லி பச்சை ஊற்றுவேன். அதேமாரி ஒருத்தர் அவர் நெஞ்சில் யார் அவர் மனசில் யார் இருக்கிறீங்களோ எல்லாமே அதுமாரி பண்ணுங்க. அவர் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு சொல்லிட்டு பண்ணுங்க. கட்சி திமுக கட்சியில் கல்ச்சர் தாத்தா இறந்தார். அந்த எம்ஜிஆர் சமாதியில் வந்து அவர் இடம் கொடுத்தாங்களா பார்த்தீங்களா? அதுதான். அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா அந்த ஜெயலலிதா அம்மா வந்து எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்து மேலே எவ்வளோ வெளியில் எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி இது நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் வீடியோவாக அவங்கள பார்த்து வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்க. தான் பண்ணி சட்டசபையில் வந்து அவங்க புடவைலாம் அவுத்துக்குன்னு அவங்கள வந்து நிர்வாணமாக தைத்தி விட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க. எதிர்கட்சியாக கேட்கும்போது அம்மாவை சபலம் போட்டு போகிறாங்க. இந்த இதுக்கு நான் போகிறேன், வரும்போது ஒரு இதுவாக தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பமாக போயிடறாங்க. அந்த வீராப்பமாக போனாங்க. இப்போ அதெல்லாம் மனசில் வச்சுருந்தான் எல்லா வேலையும் இருந்துச்சு. யாரும் இந்த வேலை இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. திடீர்னு அரசியல்வாதிலாம் ஒன்றாடுவாங்க. மக்கள் நம்ம தான் மாட்டிப்போம்.